வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் இக்ஷி அமர் அபிஷியல். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் என்றால் சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டு நியூ கரிக்குலம் லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ இந்த கரிக்குலம் இந்த வருஷத்திலிருந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சு. இது என்னென்ன அப்டேட்ஸ் இந்த வருஷத்திலிருந்து தொடங்கப்பட்டுள்ளது, அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு நேற்றைய பதிவில் தொடர்ச்சி தான். நேற்று நம்ம எதை கொடுத்திருந்தோம்னா இந்த பிரைமரியை பத்தி சொல்லியிருந்தோம். இப்ப செகண்டரியை பத்தி, இதுதான் மெயினான விஷயம். ஏன்னா இதுலதான் எக்கச்சக்கமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இங்க உங்க குழந்தைகளுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் புதுசா வந்திருக்கு அதை பற்றி இந்த பதிவுல பார்ப்போம். இந்த பதிவு கொஞ்சம் லென்த்தா இருக்கும், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. நம்ம சேனலை யாராவது புதிதாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள் போவோம். ஃபர்ஸ்ட் இந்த பதிவுல நம்ம பார்க்க போற டாபிக் சொல்லி தேர்ட் லாங்குவேஜ் பாலிசி, சரிங்களா? அடுத்து பில்ட் த திங்க் ஸ்கில்ஸ், அடுத்து ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் செக்ஷன், அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து ஆர்ட் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன். இதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இது 5 மெயினான டாபிக். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் தேர்ட் லாங்குவேஜ் பாலிசியை நம்ம பார்க்கலாம். தேர்ட் லாங்குவேஜ் பாலிசியில என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் கேந்திர வித்யாலயா பொறுத்த வரைக்கும், சென்ட்ரல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொழி தான் இருந்துச்சு. அதாவது ஒண்ணு இங்கிலீஷ், இன்னொரு மொழி ஹிந்தியா இருந்துச்சு. அடுத்து சன்ஸ்கிரிட் சில பள்ளிகளில் நடத்தப்பட்டது. இந்த 2026 பெரிய ஸ்டேஜ் என்னன்னா, இந்த தேர்ட் லாங்குவேஜ் பாலிசியை கம்பல்சரியா கொண்டு வந்துட்டாங்க. இதுல இங்கிலீஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை ஒரு ஃபாரின் லாங்குவேஜாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. முன்னாடி அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லிட்டு இருந்தோம்ல, ஆனா ஸ்கூல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சிபிஎஸ்இ போர்டு என்ன சொல்லிருச்சுன்னா, இப்ப இந்த இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், இன்னும் சில மொழிகள் இருக்கு, இது ஃபுல்லா என்னாச்சுன்னா ஃபாரின் லாங்குவேஜா ஆகி போயிட்டது. இப்ப தேர்ட் லாங்குவேஜ்ல 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு R1, R2, R3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி. இந்த R1ல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீஜனல் லாங்குவேஜ். ரீஜனல் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, உருது, எதாவது சரி, அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ், அதான் R1, சரிங்களா? அடுத்து R2 என்னன்னா எனி ஃபாரின் லாங்குவேஜ், சரிங்களா? எனி ஃபாரின் லாங்குவேஜ் லைக் இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், இது மாதிரி மற்றும் பல. அடுத்து R3 என்னன்னா ஹிந்தி, சன்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது மாதிரி மற்றும் பல மொழிகள் இதை கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா மக்களே? சோ இப்ப மெயினான விஷயம் என்னன்னா, R1 அண்ட் R2, சரிங்களா? இதை மஸ்ட் நீங்க எடுத்தே ஆக வேண்டும். எப்படின்னா, ரீஜனல் லாங்குவேஜ் சொன்னோம் பாத்தீங்களா, அதுல ஒண்ணு எடுக்கணும். அடுத்து R2ல ஃபாரின் லாங்குவேஜ் சொல்றோம் பாத்தீங்களா, அதையும் நீங்க எடுத்தே ஆக வேண்டும். இது மட்டும் கட்டாயம். அடுத்து R3ங்கிறது இந்த சன்ஸ்கிரிட், ஹிந்தி, மற்ற மொழிகளில் ஏதாவது ஒரு மொழிகளை, அதாவது இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், சரிங்களா? சோ இந்த வருஷம் எந்த குழந்தை 2026-27 கிளாஸ் 6ல படிக்கிறாங்களோ அவர்கள் இந்த ஆண்டு முதல் R1, R2, R3 அவங்க எடுத்து எழுத வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காங்க, ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்டிகுலர்லி இந்த வருஷம் 2026-27 எந்த குழந்தை 6th படிக்கிறாங்களோ அவர்களுக்கு இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கிளாஸ் 6ல 2026-27 படிக்கிற குழந்தை 2031 போகும்போது அந்த குழந்தை கிளாஸ் 9 இல்லைன்னா 10th படிப்பாங்க, சரிங்களா? நீ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படித்தான் வரும். சோ இந்த விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் 6th கிளாஸ் படிக்கிறாங்களா அந்த குழந்தைகளுக்கு தான். மற்றபடி இந்த 7th படிக்கிற குழந்தைகளுக்கு, 8th படிக்கிற குழந்தை, 9th படிக்கிற குழந்தை, 10th படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த விதமான மாற்றங்கள் செய்யப்படவில்லை. இது இந்த வருஷம் 6th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றவங்களுக்கு பழையபடியே தான் நடக்கும். அதாவது சன்ஸ்கிரிட்னா சன்ஸ்கிரிட், அது நடந்துட்டே இருக்கும், சரிங்களா? ஆனா இந்த வருஷம் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க. 6th இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வருங்காலத்துல நீங்க உங்க குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்கன்னா, வருங்காலம் 6th வரும்போது இந்த இதை நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது வரும். இந்த மொழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டியது வரும். ஓகேங்களா மக்களே? இந்த R1ல ரீஜனல் லாங்குவேஜ் எடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? R1ல ரீஜனல் லாங்குவேஜ்ல நீங்க எதை சூஸ் பண்ணீங்களோ அதை தவிர்த்து தான் இந்த R3ல நீங்க எடுக்கணும், புரியுங்களா? மேல எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, ஒரு தமிழை நீங்க R1ல எடுத்துட்டீங்கன்னா, இந்த R3 பத்தில இதுல நீங்க தமிழ் எடுக்க முடியாது. அதற்கு மாற்றாக என்ன பண்ணணும்னா, ஹிந்தி, சன்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடம், மற்ற மொழிகள், ரீஜனல் லாங்குவேஜ் மற்ற மொழிகளை நீங்க எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்படின்னா என்னாச்சு, இந்த R1, R2, R3ல உள்ள லாங்குவேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, 3 மொழிகளை நீங்க சூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. யாருன்னா 2026-27 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள், ஓகேங்களா? அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, book learning material for R3 developed by CBSE collaborate with NCERT and expected to be available online this month, சரிங்களா? இந்த R3க்கான புத்தகங்களை இந்த மாதம் இறுதிக்குள் உங்களுக்கு சிபிஎஸ்இயும் NCERTயும் சேர்ந்து வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஓகே மக்களே, அடுத்து 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழிகளை கற்க வேண்டும். இதில் 2 மொழிகள் கட்டாயமாக இந்திய மொழியாக இருக்க வேண்டும்.
அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு மொழி வந்து தன்னுடைய தாய்மொழி எடுத்துக்கிறீங்க, இன்னொரு மொழி வந்து ஹிந்தியா கூட எடுத்துக்கிறீங்க, சன்ஸ்கிருத கூட எடுத்துக்கலாம், பட் ஆனா ஹிந்தியா தான் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து வகுப்பு 11 மற்றும் 12ஆம் வகுப்புல உள்ள 2 மொழிகளை கற்க வேண்டும். இதில் ஒன்று இந்திய மொழியாக இருக்க வேண்டும், மற்றொன்று வந்து ஃபாரின் லாங்குவேஜ் கூட நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 11 12வது படிக்கிற குழந்தைகளுக்கு. சரிங்களா? இதுதான் மெயினான விஷயம். ஸோ மக்களே, இந்த 2026-27 படிக்கிற குழந்தைகள் 6ஆம் கிளாஸ்ல உள்ளவங்க 3 மொழிகளை கத்துக்கணும். நீங்க இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு 3 மொழிங்கிற விஷயம் வந்துருச்சு, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டாங்க, இந்த வருஷத்துல இருந்து தொடங்கிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து பாருங்க மக்களே, வாட் அபவுட் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ்? திஸ் இஸ் an important change to understand. என்னன்னா, இங்கிலீஷ் will now be considered a foreign language under the new system. அதாவது முன்னாடி எல்லாம் இங்கிலீஷ் வந்து என்னன்னா ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லிட்டு இருந்தோம் நம்ம. இப்ப வந்து அதை ஃபாரின் லாங்குவேஜா ஆகிட்டாங்க. அதாவது ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லிட்டு நம்ம எல்லாம் முன்னாடி வந்து எடுத்துக்கிட்டு என்னன்னா இங்கிலீஷ் எடுக்காம இங்கிலீஷ் வந்து ஒரு பயிற்று முறையா வச்சுக்கிட்டு பிரெஞ்சு, ஜெர்மன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த இதை வந்து ஒரு லாங்குவேஜ் தான் நீங்க படிக்க முடியும், இந்த மற்ற மொழிகளை. சரிங்களா? ஃபாரின் லாங்குவேஜ் அது இங்கிலீஷையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஒரே ஒரு மொழி தான் அதை யூஸ் பண்ண போறீங்க, அதை தான் நீங்க பண்ணுவீங்க. ஓகே, 2030ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் தங்களின் 2ஆம் அல்லது 3ஆம் மொழி விருப்ப பாடமாக ஆங்கிலம் மற்றும் மற்றொரு வெளிநாட்டு மொழியை ஆகிய இரண்டையும் சேர்த்து தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. புரியுதுங்களா உங்களுக்கு? 2031 எழுத போற பொதுத் தேர்வு எழுத போற குழந்தைகள் என்ன பண்ணுவீங்கன்னா தங்களுடைய 2ஆம் அல்லது 3ஆம் மொழிகளை விருப்ப பாடமாக ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழிகளை நீங்க சூஸ் பண்ண முடியாது. சோ இதுல 2 மட்டும் தான் நீங்க எழுத போறீங்க. சோ அதுதான் மெயினான விஷயம். அடுத்து வந்து நியூ சப்ஜெக்ட் பீயிங் மேட் கம்பல்சரி இன் கிளாஸ் 9 and 10th. மக்கள் இந்த விஷயம் பாத்தீங்களா, 9th இருந்து 10th வந்து சில விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ட் எஜுகேஷன். இத 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கும் 10th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு 2026-27 10th படிக்கிறாங்க இல்ல 9th படிக்கிறாங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்டா இருக்கும். ஆனா உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, ஃபைனல் சர்டிபிகேட் போர்டு எக்ஸாம்ல. சோ அதுல இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அதே போல பிசிக்கல் எஜுகேஷன் அதுவும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்டா இருக்கும். ஆனா அதுவும் சர்டிபிகேட்ல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து வொகேஷனல் எஜுகேஷன். வொகேஷனல் எஜுகேஷன் 2027-28 இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது அடுத்த வருஷத்துல இருந்து. ஆனா இதற்கான மார்க் வந்து சர்டிபிகேட்ல இன்க்ளூட் பண்ண போறாங்க. இந்த வொகேஷனல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்முறை பயிற்சி, தொழிற்பயிற்சி சொல்றோம்ல அது. சோ தொழிற்கல்வி பாடங்கள் வந்து நடத்தப்படும். சோ ஸ்கில் டெவலப், அதாவது குழந்தைகளுடைய திறனை மேம்படுத்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்வதற்கான தேவையான நடைமுறைகளுக்கான திறன்களை வழங்கும் கல்வி முறையை இது குறிக்கிறது. சரிங்களா? இதுதான் வந்து வொகேஷனல் எஜுகேஷன். ஓகே, அடுத்து வந்து மக்களே கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அண்ட் ஏஐ. சரிங்களா? 2026-27 இது இன்டர்னல் அசஸ்மெண்ட். நம்ம சொல்றோம்ல பிராக்டிகல் சொல்லிட்டு இன்டர்னல் அசஸ்மெண்டா இருக்கும். இது போர்டு எக்ஸாம்ல இன்க்ளூடட் ஆகும் இந்த மார்க். இதற்கான டெக்ஸ்ட் புக் ஃபார் ஆர்ட் எஜுகேஷன் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் ஆல்சோ பி இன்ட்ரோடியூஸ்டு. Computational thinking and AI are already being worked in class 3 to 8. குழந்தைகள் தன்னுடைய ஸ்கில் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காக பேர்சனல் அண்ட் ஏஐ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் 3ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு பாட புத்தகமாக கொடுக்கப்பட்டுள்ளது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்பட்டு விட்டது. சோ இப்ப குழந்தைகள் படிக்கிறது எல்லாமே இந்த விஷயத்தை தான். அடுத்து வந்து மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் will be offered at 2 advanced level for class 9 and 10th. It's a optional as per your choice. சரிங்களா? இப்ப மேத்ஸ் படிக்கிறீங்க, சயின்ஸ் படிக்கிறீங்க, அவர்களுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடத்தப்படுகிறது. அது வந்து அதுல எழுதுறது எழுதாம இருக்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? சோ அதுல சேர்ந்தீங்கன்னா அந்த சயின்ஸ், அதாவது இந்த விஷயத்துல என்னன்னா இதுல என்னன்னா நீங்க மேத்ஸையும் சயின்ஸையும் அட்வான்ஸ் லெவல்ல நீங்க கிளியர் பண்ண நினைச்சீங்கன்னா பண்ணலாம். இல்ல நான் மேத்ஸ்ல நல்லா படிப்பேன் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ்னா நீங்க அட்வான்ஸ் லெவல் மேத்ஸ் எடுக்கலாம். இல்ல சயின்ஸ்ல நீங்க நல்லா படிப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா சயின்ஸுக்குள்ள அட்வான்ஸ் லெவல்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த 2 விஷயத்தையும் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் பண்ணலாம். இதுக்கு வந்து எப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கான எக்ஸாம் 25 மார்க்கான கொஸ்டின். இதுல 50% மேல மார்க் எடுத்தீங்கன்னா அதை வந்து உங்களுடைய சர்டிபிகேட்ல ஷோ பண்ணுவாங்க. ஆனா பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ்ல அதுல இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, அதுவும் போர்டு எக்ஸாம்ல. அடுத்த மக்களே ஜாது பிட்டாரா மற்றும் டிஜிட்டல் கற்றல். இது ஆரம்ப கல்வி குழந்தைகள் வராங்களா, பால்வாட்டிக்கா முதல் 2ஆம் வகுப்பு வரை. உங்களுக்கு வந்து புத்தக சுமை குறைக்க பொம்மைகள், விளையாட்டுகள், புதிர்கள் மற்றும் கதைகள் அடங்கிய ஜாது பிட்டாரா மாயப்பெட்டி என்ற கற்றல் உபகரணங்களை பயன்படுத்தி ஒரு கற்றலை ஒரு சுமையாக இல்லாமல் மகிழ்ச்சியாக விளையாட்டாக மாற்றுகிறது. திறன் சார்ந்த மதிப்பீடு, காம்பிடன்சி பேஸ்டு அசஸ்மெண்ட். இனி மதிப்பெண்களை விட மாணவர்களின் திறமைக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து HPC ஹோலிஸ்டிக் ப்ரோக்ரஸ் கார்டு. இது நேற்றே சொல்லிட்டேன். சோ ஒரு மாணவன் கல்வியில மட்டுமல்லாமல் அவனது ஆளுமை, சமூக திறன் மற்றும் கலைத்திறன்களை 360 டிகிரிலையும் மதிப்பிடுகிறது. தேர்வு முறை வகுப்பு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை வினாத்தாள்கள் 50% கேள்விகள் ஒரு கருத்தை புரிந்து கொண்டு விடையளிக்கும் கிரிட்டிக்கல் திங்கிங் வகையில் இருக்கும்.
இங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வகுப்பு 9ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை வினாத்தாள்கள்ல வந்து 50% கேள்வி என்னன்னா ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிட்டு விடையளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் யோசிச்சுதான் நீங்க கொடுக்க முடியும். 2 முறை பொது தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. இது போர்டு எக்ஸாம்ல எங்கன்னா 10th-லயும் 12th-லயும் மாணவர்கள் ஆண்டுக்கு 2 முறை எக்ஸாம் எழுதலாம். நீங்க எப்படின்னா பிப்ரவரி மார்ச்ல ஒரு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அதை எல்லாரும் எழுதியே ஆகணும். சரிங்களா? அதை தவிர்த்து மே மாசம் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. சோ இந்த 2 எக்ஸாம்ல நீங்க ஏதாவது ஒரு பேப்பர்ல நீங்க கம்மியான மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சோ அடுத்த ஒரு எக்ஸாம் பாத்தீங்கன்னா அதுல நீங்க போய் எழுதிக்கலாம். சோ மார்க் எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல உள்ள மார்க் தான் போடுவாங்களா, 2வது எக்ஸாம்ல உள்ள மார்க் போடுவாங்க பாத்தீங்கன்னா நீங்க எதை நினைக்கிறீங்களோ, எந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அதே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா செகண்ட் எழுதின எக்ஸாம் நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். சோ 2க்கும் எதை நீங்க கேட்கறீங்களோ அதற்கான மார்க்கை உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா ஒரு தேர்வுக்கான பயம் உங்கள்ட்ட இருக்கக்கூடாது, ஒரு மன அழுத்தத்தை குறைக்கணும்னு சொல்ற ஒரே நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து தொழிற்சாரா கல்வி. அடுத்து 6ஆம் வகுப்பிலிருந்து மாணவர்களுக்கு தொழிற்சார் கல்வி மற்றும் கணினி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து பயிற்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது பேக்லெஸ் டே புத்தகம் இல்லா நாட்கள் மூலம் மாணவர்கள் நேரடியாக பயிற்சிகளை பெறுவார்கள். சோ அதனாலதான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது PMC கேந்திர வித்யாலய பள்ளிகளில் பள்ளிகளுக்கான தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த பள்ளிகளில் அதிநவீன லேப்கள், ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கிரீன் ஸ்கூல் கட்டமைப்பு வசதிகள் கூடுதலாக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த மாற்றங்கள் மாணவர்களை வெறும் புத்தக புழுக்களாக மாற்றாமல் திறமையானவர்களாக உருவாக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த PN3 பள்ளிகள். ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் அடுத்து செக்ஷன். கேந்திர வித்யாலயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ப்ளைண்ட் என்னன்னா ஸ்கூல்களின் எண்ணிக்கை குறைவா இருக்குது, அதுவும் நம்ம பர்டிகுலர் தமிழ்நாட்டுல. சோ இப்ப அந்த ஸ்கூல்களுடைய எண்ணிக்கை ஒண்ணு கூட்டுவாங்க, இல்லைன்னா செக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா டோட்டல் பில்டப் ஏரியா இருக்கு, அதை வைத்து சில விஷயங்களை வந்து உங்களுக்கு மாற்ற போகிறாங்க. முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா பாஸ்ட் இயர்ல 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா 3 செக்ஷன். ஆனா இப்போ ஒரு புது ரூல் வந்துருச்சு, 400 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே 3 செக்ஷன் will be increase. முன்னாடி என்னன்னா 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா 3 செக்ஷன் தான் பண்ண முடியும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட்லயே 3 செக்ஷன் வச்சுக்கலாம். இப்ப உங்கள்கிட்ட 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அதற்கு எத்தனை செக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாமோ அதையும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க வருகின்ற நாட்களிலே. சோ மக்களே 2 விஷயம் நடக்க போகுது. ஒண்ணு வந்து ஸ்கூல்களின் எண்ணிக்கை கூடும் அல்லது செக்ஷன்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. சோ மக்களே நீங்க இது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு கிடைக்கல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேந்திர வித்யாலய பள்ளிகளில். சோ இதுக்காகவும் ஒரு வழியை அவங்க செஞ்சுட்டாங்க. சோ வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 101% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எடுத்துக்காட்டாக இந்த வருஷம் நம்ம திருச்சி கோல்டன் ராக்ல பாருங்க, ஒரு செக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி அதற்கான எல்லா அட்மிஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் வேற அதிகம். சோ அதுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இது மாதிரி ஒவ்வொரு பள்ளிகளும் எந்தெந்த பள்ளிகள்ல கம்மியான செக்ஷன் இருக்கு ஆனா ஸ்கொயர் ஃபீட் வந்து அதிகமாக இருக்குன்னா அங்க இன்க்ரீஸ் ஆக போகிறது. ஓகே மக்களே, நான் CBSE கொண்டு வந்துள்ள நியூ கரிக்குலம் வந்து உங்களுக்கு ஃபுல்லா தெளிவுபடுத்திருக்கேன். மக்களே, நான் CBSE பத்தி, சிலபஸை பத்தி, CBSE பாடத்திட்டங்கள்ல வந்துள்ள நெறிமுறைகள், மாற்றங்கள், அப்கிரேடு எல்லாத்தையும் நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவர்கள் கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.